ஒரு ஃபுட் சேலஞ்ச் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? சாப்பிட்டு இந்த 2 பிரியாணி இருக்குது, 2 பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு 200 கிடைக்கும். எப்படி வாய்ப்பு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? பார்க்கலாம். சரிங்க. எவ்வளோண்ணா வராங்க இப்போ போட்டுக்கு? 50 ரூபா வராங்களா? 50 ரூபா. நிறைய சுற்றுலா பயணி வராங்கண்ணா. நிறைய ஜனம் வராங்கன்றேன். நிறைய ஜனம் வராங்க. உங்களுக்கு இதை விட்டால் வேறு என்ன தொழில்? இது விட்டாக்கா இதெல்லாம் பெருக்குவேன், இதெல்லாம் களை எடுக்கும். இது விவசாயம்? விவசாயமெல்லாம் வந்து விவசாயத்துக்கு போகிறதில்ல, இந்த போட் ஆப்ஸ் வேலை தான் இருக்குது. பனி எப்படி ஜாஸ்தி பெய்யுதாங்களா? பனியெல்லாம் ஜாஸ்தி, கிளைமேட் வேறு தான். ஐயா உங்கள் வயசு ஐயா? 72 ஆகுங்க. 72 ஆகுங்களா? பார்த்தா ஸ்டீல் பாடி மாதிரி இருக்கிறாரு. 72 மாதிரி தெரியுது அவர். இப்படி தான் இருக்கணும். வேலை செஞ்சு நல்லா உழைச்சிருக்கீங்க இப்போ அந்த காலத்துலலாம். நிறைய வேலை செய்வோம் இப்போல்லாம். நிலத்து வேலைலாம் நிறைய செய்வீங்காட்டுருக்கு. நிலத்தில் தான் வேலை செய்யுது. அதனால தான் 72 வயசானாலும் தின்னுக்கிறீங்க. நல்லா இருக்குங்களா பிரியாணி? சிக்கன்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாதுங்க. நல்லா ஆகலையா? வந்து நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அது பாருங்க, சிக்கன்லாம் சாப்பிட்டு பழக்கமே இல்லை. கஞ்சி மிளகா கடிச்சின்னு சாப்பிட்டு தான் பழக்கம். விவசாயம் முடிச்சுட்டு அப்போல்லாம் அப்படி கஞ்சி மிளகா கடிச்சு கஞ்சி குடிச்சிட்டு. இதெல்லாம் இப்போ வந்தது பிரியாணி கிரியாணிலாம் வந்தது. இதெல்லாம் வந்து தான் மனுஷனோட உடம்பே கெட்டு போச்சு. என்னென்ன சுற்றுலாத்தலம் இருக்கையா? ஊர் சுற்றி பார்க்கறதுக்கு என்னென்ன இருக்குது? பசங்களாம் வந்தால் என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாவும் இல்லை. பார்க்கு தான், குருவி பார்க்கு என்னென்னமா சொல்கிறாங்க, நிறைய இருக்குதுன்னாங்க. இதெல்லாம் வரதுனால உங்களுக்கு எதனா பிரச்சனையா? ஊருக்காரங்களுக்குலாம் நிறைய புது புதுசாக வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்பீங்களா? குடிச்சிங்களா? அதுதான் இன்னொன்று சாப்பிடுங்க. ஹலோ காய்ஸ், நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி சாப்பிட முடியல, ஒரு பிரியாணி சாப்பிட்டாரு. ஸோ அவருக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சாப்பிட்டா 200 கொடுக்குற மாதிரி சொல்லிச்சு. இப்போ வாங்கிட்டு வரவர். என்னங்க சந்தோஷமாயா? சந்தோஷம்.